Dear students, today we are going to see Unit 4, 12th Chemistry, Important Compounds of Transition Elements. Potassium permanganate. The molecular formula for potassium permanganate KMnO4. The potassium permanganate preparation, properties and uses பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Potassium permanganate KMnO4 preparation. From the pyrolusite ore அதோட molecular formula பாருங்க MnO2. MnO2 pyrolusite ore ல இருந்தா நம்ம potassium permanganate prepare பண்ண போறோம். அதோட molecular formula MnO2. First பாருங்க conversion of MnO2 pyrolusite ore to the potassium manganate. MnO2 potassium manganate மாத்த போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? powder ore pyrolusite ore எடுத்து நல்லா powder பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு KOH in the presence of air. அதோட potassium hydroxide in the presence of air. airனா oxygen. oxygen react பண்ண போகுது. Or oxidizing agent like potassium nitrate and potassium chloride. So powder ore, KOH in the presence of air or oxidizing agent like potassium nitrate or potassium chloride. இதோட react பண்ணும்போது பாருங்க a green colored potassium manganate கிடைக்குது. So pyrolusite ore எப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோம்? potassium manganate மாத்திட்டோம். அதுக்குள்ள ஈக்குவேஷன் பாருங்க, உங்களுக்கு pyrolusite ore அதுக்கு ஃபார்முலா தெரியுது MnO2 react with potassium hydroxide 4 KOH air oxygen plus O2. இதோட ரியாக்ட் பண்ணும்போது 2K2MnO4 potassium manganate green கலர்ல இருக்கும் plus water molecule கிடைக்கும். இதுதான் conversion of MnO2 to potassium manganate. Second step பாருங்க, oxidation of potassium manganate to potassium permanganate. potassium manganate எடுத்துக்கிறோம். இந்த potassium manganate oxidation பண்ண போறோம். Two types. First one, chemical oxidation. Second one, electrolytic oxidation. Chemical oxidation அப்படி சொல்லியாச்சுன்னா treated with ozone or chlorine. potassium manganate chlorine அல்லது ஓசோனோடையோ react பண்ணும்போது potassium manganate is converted to potassium permanganate. ஃபர்ஸ்ட் பாருங்களேன், குளோரினோட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு 2MnO4 2-. இது மேங்கனேட் அயான். K2MnO4னா உங்களுக்கு தெரியும் அது பொட்டாசியம் மேங்கனேட். அங்க 2K+ எடுத்துட்டோம்னா அது பாருங்க மேங்கனேட் அயான் 2MnO4 2-. எதோட ரியாக்ட் பண்ணுது? +Cl2. என்ன கிடைக்குது? 2MnO4-. உங்களுக்கு KMnO4னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல ஒரு K+ நம்ம எடுத்துட்டோம்னா என்ன கிடைக்குது? MnO4- பெர்மாங்கனேட் அயான் plus 2Cl-. செகண்ட் ஸ்டெப் பாருங்க, ஓசோனோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா எடுக்க வேண்டியது மேங்கனேட் அயான். எதோட ரியாக்ட் பண்ணுது? ஓசோன் O3 plus வாட்டர். ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? பெர்மாங்கனேட் அயான் 2MnO4- plus என்ன கிடைக்குது? 2OH- plus O2. ஸோ இதுதான் கெமிக்கல் ஆக்சிடேஷன். எலக்ட்ரோலைட்டிக் ஆக்சிடேஷன் அப்படின்னா ஒரு ஆனோட் எடுப்போம், கேத்தோட் எடுப்போம், பொட்டாசியம் மேங்கனேட்டை எலக்ட்ராலிசிஸ் பண்றோம் இந்த பிரசன்ஸ் ஆஃப் அல்கலி. ஒரு அல்கலி KOH NOH மாதிரி ஒரு அல்கலியை போட்டுட்டு எலக்ட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா பொட்டாசியம் மேங்கனேட் ஸ்பிளிட் இன்டு தி அயான்ஸ். அயான்ஸா மாறுது. எப்படி மாறுது? 2K+ plus MnO4 2-. என்ன பாருங்க, மேங்கனேட் அயனா மாறுது. Having the negative charge manganate ion, so anion it moving towards anode. எதை நோக்கி போகும் பாருங்க? ஆனோட நோக்கி போகும். அந்த MnO4- ஆனோட்ல போயிட்டு 2 எலக்ட்ரானை நமக்கு பாருங்க இழந்துட்டு 2MnO4-. எடுத்தது 2MnO4 2-. பாருங்க மேங்கனேட் அயான் 2 எலக்ட்ரானை இது பண்ணுது பாருங்க, லாஸ் பண்ணுது. லாஸ் பண்ணிட்டு எதா மாறுது? 2MnO4-. பர்பிள் கலர் மேங்கனேட் அயானா மாறுது. அதே சமயம் அதுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் பாருங்க H2O, H+ plus OH-. H+ பாசிட்டிவ் சார்ஜ், so it moving towards cathode. கேத்தோட நோக்கி போகும். அங்க போய் H+ 2 எலக்ட்ரான் வாங்கிட்டு என்ன பண்ணுது? H2 கேஸா லிபரேட் ஆயிடும். ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட்டட் அட் கேத்தோட். ஸோ இதுதான் உங்களுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகே, இப்போ நம்ம பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க, நமக்கு டார்க் பர்பிள் கிறிஸ்டல்ஸ். அதோட கலர் பாருங்க, பர்பிள் கலர்ல இருக்கு, டார்க் பர்பிள் கலர் கிறிஸ்டல்ஸ். ஓகே, செகண்ட் ஒன் மெல்டிங் பாயிண்ட் 573 கெல்வின். மெல்டிங் பாயிண்ட் 573 கெல்வின்ல மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும்.
இஸ் ஸ்பேரிங்லி சால்யூபிள் இன் கோல்டு வாட்டர். கோல்டு வாட்டர்ல கொஞ்சம் தான் கரையும். பட் இட் ஃபேர்லி சால்யூபிள் இன் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர்ல நல்ல டிசால்வ் ஆகும், நல்ல கரைஞ்சிடும். ஓகே. நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது ஸ்ட்ரக்சர் ஆஃப் பெர்மாங்கனேட் அயான். முக்கியமான விஷயம். பெர்மாங்கனேட் அப்படின்னு பாருங்க MnO4 மைனஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி MnO4 மைனஸ் அப்படின்னா பெர்மாங்கனேட். பாருங்க நடுவில் இங்க ஒரு Mn இருக்குது, 4 கார்னர்ல 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ மேல ஒரு சார்ஜ் MnO4 மைனஸ். ஓகே. இது பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் ஸ்டேட் MnO4ல இருக்கக்கூடிய மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இதுதான் மேக்சிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் மேங்கனஸ். மேங்கனஸோட அதிகபட்ச ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னா +7. அது MnO4 மைனஸ்ல இருக்குது. நல்ல கவனிங்க. இது ஒரு டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி. டெட்ராஹீட்ரலோட சென்டர்ல என்ன இருக்குது? Mn+7 இருக்குது. 4 கார்னர்ல 4 ஆக்சிஜன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரி. டெட்ராஹீட்ரல் ஜியோமெட்ரினாலே உங்களுக்கு தெரியும் அதோட ஹைபிரிடைசேஷன் sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். நல்ல கவனிங்க. பெர்மாங்கனேட் அயான் has a tetrahedral geometry in which central Mn7+ is sp3 hybridized. இந்த ஒரு பாயிண்ட் தான் ஞாபகம் வச்சுக்கணும் போதும். நல்லா பாருங்க. MnO4 நான் சொல்லியிருக்கிறேன், அது வந்து பெர்மாங்கனேட் அயான். இந்த பெர்மாங்கனேட் அயான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பெர்மாங்கனேட் அயான்ல Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. அதே சமயத்துல MnO4 2- அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? நம்ம ஆல்ரெடி டோல் மேங்கனேட் அயான். இந்த மேங்கனேட் அயான்ல அந்த Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு பாருங்க, +6. மறந்துடக்கூடாது. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பெர்மாங்கனேட்ல மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இதே இது மேங்கனேட்ல மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஜஸ்ட் பாருங்க கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது ஆக்ஷன் ஆஃப் ஹீட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்து நம்ம ஹீட் பண்றோம். ஹீட் பண்ணும்போது நல்லா பாருங்க, பொட்டாசியம் பெர்மாய்ட் ஆன் ஹீட்டிங் gives பொட்டாசியம் மேங்கனேட்டா மாறுது. பொட்டாசியம் பெர்மாய்ட் எதா மாறுது? பொட்டாசியம் மேங்கனேட். பிளஸ் பாருங்க மேங்கனஸ் டை ஆக்சைடு கிடைக்கும், பிளஸ் ஆக்சிஜன் கிடைக்கும். மேங்கனஸ் டை ஆக்சைடு பிளஸ் ஆக்சிஜன் கிடைக்கும். பொட்டாசியம் பெர்மாய்டு உங்களுக்கு ஃபார்முலா நல்லா தெரியும், KMnO4. அதை ஹீட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? பொட்டாசியம் மேங்கனேட். அதோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், K2MnO4 பிளஸ் மேங்கனஸ் டை ஆக்சைடு MnO2 பிளஸ் என்ன கிடைக்குது? ஆக்சிஜன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த ஈக்குவேஷன் போதுமானது. அதை மட்டும் எழுதினா கூட போதும். ஈக்குவேஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. MnO2 பாருங்க, இந்த MnO2ல மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். பின்னாடி நமக்கு அது பயனுள்ளதா இருக்கும். செகண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஆக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்குறோம். இந்த 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கோல்ட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட், செகண்ட் ஒன் வித் ஹாட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட். இந்த கோல்டு கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட அதை ரியாக்ட் பண்ணும்போது பாருங்க மேங்கனஸ் கெப்டாக்சைடு கிடைக்கும். உங்களுக்கு ஈக்குவேஷன் ஈஸி. 2KMnO4 பொட்டாசியம் பெர்மாங்கனேட், சல்ஃபூரிக் ஆசிட் 2H2SO4, மேங்கனஸ் கெப்டாக்சைடு அதோட மாலிகுலர் ஃபார்முலா Mn2O7 பிளஸ் 2KHSO4 பொட்டாசியம் பைசல்ஃபேட் பிளஸ் வாட்டர் கிடைக்கும். இந்த மேங்கனஸ் கெப்டாக்சைடு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சரோட சிதைவடைஞ்சிடும் பாருங்க. அதனால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேங்கனஸ் டை ஆக்சைடா மாறிடுது, மேங்கனஸ் ஆக்சைடா மாறிடுது. ஸோ 2Mn2O7 அதை ஹீட் பண்ணும்போது 4MnO2 பிளஸ் 3O2 மாறிடுது. வித் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா மேங்கனஸ் சல்ஃபைட் MnSO4 மேங்கனஸ் சல்ஃபைடா மாறிடும். எப்படி? KMnO4 பிளஸ் 6H2SO4 ஹாட் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? மேங்கனஸ் சல்ஃபைட். அதோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன? MnSO4. பாருங்க 4MnSO4 மேங்கனஸ் சல்ஃபைட் கிடைக்கும். பிளஸ் 2K2SO4 பிளஸ் 6H2O பிளஸ் 5O2 கிடைக்குது. இதுதான் ஆக்ஷன் ஆஃப் கான்சென்ட்ரேட்டட் சல்ஃபூரிக் ஆசிட் வித் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டி, வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இந்த ஆக்சிடைசிங் ப்ராப்பர்ட்டில 3 மீடியம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரல் மீடியம், செகண்ட் ஒன் அல்கலைன் மீடியம், தேர்ட் ஒன் அசிட்டிக் மீடியம். இந்த நியூட்ரல் மீடியம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் இருக்கக்கூடிய மேங்கனஸ் மற்ற காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் ஆக்சிடைஸ் பண்ணும். அதே
சமயத்துல இந்த Mn பொட்டாசியம் பெருமாள் இருக்கக்கூடிய Mn ரெடியூஸ் ஆகுது. எப்படி ரெடியூஸ் ஆகுது பாருங்க, Mn. ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. பொட்டாசியம் பெருமாங்கனேட் அதுல மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7. இது எப்படி ரெடியூஸ் ஆகுது? MnO2. MnO2ல இருக்கக்கூடிய மேங்கனஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க +4. ஸோ +7 +4 ரெடியூஸ் ஆகுது. இந்த +7 +4 ரெடியூஸ் ஆகுறதுக்கு எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கணும் அப்படின்னா 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிருக்கணும். நல்லா ஞாபகம். +7 +4 மாறதுக்கு எத்தனை எலக்ட்ரான் கெயின் பண்ணிருக்கணும்? 3 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணிருக்கணும். ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்சிடைஸ் H2S ஹைட்ரஜன் சல்ஃபைட். அது எதா மாத்துது? சல்ஃபரா மாத்துது. ஹைட்ரஜன் சல்ஃபைட் எதா மாத்துது? சல்ஃபரா மாத்துது. ஹைட்ரஜன் சல்ஃபைட் அதுல சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. சல்ஃபர் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் உங்களுக்கு நல்லா தெரியும், எலிமெண்டரி ஸ்டேட் 0. ஸோ -2 0வா இன்க்ரீஸ் ஆகுது, ஆக்சிடேஷன் நடக்குது. ஈக்குவேஷன் பாருங்க, MnO4- பெர்மாங்கனேட் அயான். எடுக்கக்கூடியது H2S. H2S எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது? 3 சல்ஃபர். சல்ஃபரா ஆக்சிடைஸ் ஆகுது. அதே சமயத்துல பெர்மாங்கனேட் எப்படி ரெடியூஸ் ஆகுது? MnO2 2MnO2 plus 2OH- plus 2H2. செகண்ட் ஆக்சிடேஷன் பாருங்க, தயோசல்ஃபைட். தயோசல்ஃபைடோட ஃபார்முலா S2O3 2-. அது எப்படி மாறுது? சல்ஃபேட். சல்ஃபேட் SO4 2- ஈக்குவேஷன்ஸ் பாருங்க. உங்களுக்கு எடுக்க வேண்டியது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 8MnO4- பெர்மாங்கனேட் அயான் பிளஸ் தயோசல்ஃபைட் அயான் 3S2O3 2-. அது எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது பாருங்க, SO4 2-. சல்ஃபைட் அயானா ஆக்சிடைஸ் ஆகுது பிளஸ் H2O. என்ன கிடைக்குங்க? 8MnO2 plus 2OH-. ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டில செகண்ட் பார்க்கக்கூடியது அல்கலைன். நம்ம எடுத்தது பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த அல்கலைன் மீடியத்துல நல்லா பாருங்க, அது எதா மாறுது, எதா ரெடியூஸ் ஆகுதுன்னா மேங்கனேட் அயானா ரெடியூஸ் ஆகுது. நம்ம எடுத்தது என்ன எடுக்கிறோம்? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். அதுல அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன? +7. +7 இருக்கு. MnO4- Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்னது? +7. ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வாங்கணும் பாருங்க, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் வாங்கணும். இப்படி ஒரு எலக்ட்ரானை வாங்கும் போது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி குறையும் பாருங்க, +6 தான். So +7 is converted to +6. எப்படி? For gaining an electron. ஒரு எலக்ட்ரானை வாங்கிட்டு எதா மாறிது? +6 தான் மாறுது. நம்ம நியூட்ரல் மீடியத்துல 3 எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்றோம். ஆனா இங்க எப்படி? ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது. So MnO4 2- manganate ion. This manganate ion is reduced by some reducing agent. Other reducing agent ஓட reduce ஆகும்போது it converted to பாருங்க MnO2. Further அது எதா மாறிடுது? MnO2 மாறிடுது. MnO4 2- manganate ion plus water molecule போடும்போது MnO2 எதா மாறிடுது? manganese oxide plus 2OH- plus 2O-. ஓவரால் ரியாக்ஷன்ஸ் நல்லா பாருங்க. ஓவரால் ரியாக்ஷன் இந்த மேக்னெட் அயான் கேன்சல் ஆயிடும் பிளஸ் வாட்டர் மாலிகுல். ஸோ நமக்கு எலக்ட்ரான் எல்லாம் பேலன்ஸ் பண்ணும்போது திஸ் ஈக்குவேஷன் இஸ் கன்வெர்டட் டு MnO4- plus 2H2O plus 3 electrons. 3 electrons மாறும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடியது MnO2 மேக்னஸ் ஆக்சைடு பிளஸ் 4OH-. பேயஸ் ரியேஜன்ட் வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்ல கூட கேட்பாங்க. What is Bayes reagent அப்படின்னா கோல்ட் டைல்யூட் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இதுதான் பேயஸ் ரியேஜன்ட். இந்த பேயஸ் ரியேஜனோட வேலை என்ன அப்படின்னா அல்கீனை டையாலா மாற்றும். நல்லா பாருங்க, எடுக்கிறது ஈத்தீன், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். This carbon carbon double bond is converted to OH-OH. Okay, ethane 1,2-diol. Bayes reagent ஓட வேலை alkene is converted to diol. டயாலா மாற்றுது. இன்னொரு பாயிண்ட் கூட இருக்குது, a test for unsaturation. கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்? பேயஸ் ரியேஜன்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பேயஸ் ரியேஜன்ட் கோல்ட் டைல்யூட் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். It will convert carbon carbon double bond to COH COH. It is used for test for unsaturation. Oxidizing property third one பாருங்க acidic medium. நம்ம ரெண்டு மீடியம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஒன் நியூட்ரல் மீடியம், அல்கலைன் மீடியம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். தேர்ட் அசிட்டிக் மீடியம்.
இன் ஏ ஆசிட் மீடியம். ஆசிட் மீடியத்துல எப்படி ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனிங்க. இப்ப பாருங்க 8H பிளஸ் ஒரு ஆசிட். ஒரு ஆசிட் முன்னாடி இது ரியாக்ட் பண்ணுது. எது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். MnO4 மைனஸ் 5 எலக்ட்ரான்ஸ் கெயின் பண்ணுது. நல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ல Mnோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்னது? +7. என்னது? +7. இது 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆக்சிடேஷன் நம்பர் எவ்வளவு குறைஞ்சிருக்கும்? +2. குட். +2 குறைஞ்சிருக்கும். ஸோ 5 எலக்ட்ரானை வாங்குறதுனால +2 குறையுது. ஸோ நமக்கு இங்க Mn+7 இருந்தது. Mn+7 5 எலக்ட்ரானை வாங்குறதுனால எதா மாறி இருக்கும்? Mn2 பிளஸ் 4H2. இதுதான் அசிட்டிக் மீடியத்துல அதோட ரியாக்ஷன். ஸோ அசிட்டிக் மீடியத்துல நமக்கு Mn2+ அயானா ரெடியூஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூட்ரல் மீடியம், அல்கலைன் மீடியம், ஆசிட் மீடியம். இந்த ஆசிட் மீடியத்துல இதுதான் அதோட ரியாக்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது பாருங்க, ஆக்சிடைஸ் த ஃபெரஸ் சால்ட் டு ஃபெரிக் சால்ட். ஃபெரஸ் சால்ட் Fe2+, ஃபெரிக் Fe3+ மாற போகுது. நல்லா பாரு, MnO4 மைனஸ் 10 Fe2+ plus 16H+. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 Fe2+ எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எத்தனை Fe3+ கிடைக்கணும்? 10 Fe3+ கிடைக்கணும். இங்க 16H+ எடுக்கிறோம். 16H+ வாட்டர் மாலிகுலா மாறிடும். வாட்டர்னா எத்தனை வாட்டர் மாலிகுல் கிடைக்கும்? 8H2 கிடைக்கும். 16H+ எடுத்தா எத்தனை வாட்டர்? 8H2. இதை ஞாபகம் வச்சாச்சுன்னா நீங்க பேலன்ஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பாருங்க, 2Mn2+, 10 Fe3+, 8H2. ஈஸியான ஈக்குவேஷன் தான். நெக்ஸ்ட் சொல்லக்கூடியது அயோடைடு, I-. இந்த I- அது எதை மாத்துது? அயோடினா மாத்துது. நல்லா பாருங்க, எடுக்கக்கூடியது 10I-. I2 மாறும். I2 மாறுனா எத்தனை போடணும்? 10 போடணுமா? 5 போடணுமா? 5 போட்டா போதும். 5I2. 16H+ இருக்குது. 16H+ எத்தனை வாட்டர் மாலிகுல் கிடைக்கும்? 8H2 தான் கிடைக்கும். கரெக்ட். ஸோ நல்லா பாருங்க, 2Mn2+ plus 5I2 plus 8H2. ஸோ ஈஸியா பேலன்ஸ் பண்ணது ரொம்ப ஈஸி. இந்த சைடு ஞாபகம் வச்சாச்சுன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஞாபகம் வச்சாச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு ஈஸியா எழுதிடலாம். ஓகே. ஸோ ஆக்சிடைஸ் அயோடைட் அயான் I- எதா மாத்துது? I2 மாத்துது. அயோடினா மாத்துது. இங்க அதோட ஆக்சிடேஷன் நம்பர் -1. இது 0. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தேர்ட் ஒன் பாருங்க, ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடை எதாவது மாத்துது? கார்பன் டை ஆக்சைடா மாத்துது. ஆக்சாலிக் ஆசிட் இங்க ஆக்சிலேட் அயானா போட்டிருக்கிறோம், COH2- பிளஸ் என்ன இருக்குது? 16H+. போடும்போது நல்லா பாருங்க, 2Mn2+, இங்க பாத்தீங்கன்னா 5 × 2 10. ஸோ 10 CO2 இருக்குது. இங்க எத்தனை H+ இருக்குது? 16 இருக்குது. அப்போ எத்தனை H2 கிடைக்கணும்? 8. ஸோ 8H2 கிடைக்கும். ஸோ ஆக்சாலிக் ஆசிடை என்ன பண்ணுது? கார்பன் டை ஆக்சைடா ஆக்சிடைஸ் பண்ணுது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அசிட்டிக் மீடியத்துல நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ். இன் அசிட்டிக் மீடியம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், 5 எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு என்ன ஆகுது? Mn2+ தான் மாறுது. ஆக்சிடேஷன் நம்பர் +7 எதா மாறுது? +2 மாறுது. ஃபோர்த் ஒன் பாருங்களேன், ஆக்சிடைஸ் சல்ஃபைடு அயான் இன்டு த சல்ஃபர். சல்ஃபைடு அயான் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், S2-, அதான் சல்ஃபைடு அயான். எதா மாத்த போகுது? சல்ஃபர் எஸ்ஸா மாத்த போகுது. நல்லா பாருங்க, இங்க 5S2- இருக்குது. அப்போ உங்களுக்கு எத்தனை சல்ஃபர் கிடைக்கணும்? கண்டிப்பா 5 சல்ஃபர் கிடைக்கணும். இங்க 16H+ இருக்குது. அப்போ எத்தனை வாட்டர் மாலிகுல் கிடைக்கணும்? 8 வாட்டர் மாலிகுல் கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு வர வேண்டிய ஈக்குவேஷன் 2Mn2+ plus 5 சல்ஃபர் plus 8H2. ஈஸியான ஈக்குவேஷன் தான். ஃபிஃப்த் ஒன், நைட்ரைட்ஸ். நைட்ரைட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், NO2-. எதா மாத்த போகுது? நைட்ரேட்ஸா மாத்த போகுது. நைட்ரேட்ஸா ஆக்சிடைஸ் பண்ண போகுது, NO3- மாத்த போகுது. நல்ல கவனிங்க, 5NO2 இருக்குது, 5NO2- இருக்குது. அப்போ ஆக்சிடைஸ் பண்ணும்போது எத்தனை வரணும்? 5NO3- வரணும். ஸோ அந்த 5 அங்க வந்துடும். 16H+ இருக்குது. 16H+ இருந்தா எத்தனை வாட்டர் மாலிகுல் கிடைக்கணும்? 3H2 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னு பாருங்க, 2Mn2+ 5NO3- பிளஸ் என்ன கிடைக்கும்? 3H2. சிக்ஸ்த் ஒன், ஆல்கஹால்ஸ் டு ஆல்டிஹைட். ஆல்கஹால்ஸ் உங்களுக்கு தெரியும், CH3 CH2OH. ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணும்போது, பிரைமரி ஆல்கஹாலை ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஆல்டிஹைடா மாறும். ஆல்டிஹைட்னா CHO. நல்லா பாருங்க, ஆல்கஹால் 5 CH3 CH2OH.
அப்போ எத்தனை ஆல்டிகேட் கிடைக்கணும்? கண்டிப்பா 5 CH3 CHO கிடைக்கணும். ஸோ K2SO4 2 MnSO4 5 CH3 CHO. எத்தனை வாட்டர் மாலிகுல் பாருங்க 8 H2O போட்டிருக்கிறாங்க. ஸோ இதை பேலன்ஸ் பண்ணும்போது இங்க 3 இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 H2 வரும். இதுல இருந்து 5 H2 இந்த ஒரு 3 H2 ரெண்டும் சேர்த்தா 8 H2. நல்ல கவனமா பாருங்க. ஈஸி தான். இந்த H2O 8 வந்தது எப்படின்னு உங்களுக்கு ஈஸியா தெரியும். இங்க 5 கிடைக்கும். இந்த CH3 CHO வந்து 5 H2O கொடுக்கும். இதுல ஒரு 3 H2O இருக்குது. டோட்டல் எத்தனை H2O? 8 H2O இருக்குது. ஸோ இதுதான் அசிட்டிக் மீடியத்துல ஆல்கஹால் இஸ் கன்வெர்டட் இன்டு. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா யூசஸ் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் 3 மார்க்ல கேட்கலாம். 2 மார்க்ல கேட்டா 2 பாயிண்ட் எதிர்பார்ப்பாங்க. 3 மார்க்ல கேட்டா 3 பாயிண்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆர்டினரியா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பாத்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுது. வெஜிடபிள்ஸ் எடுத்து பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வாட்டர்ல முக்கிய எடுத்தாச்சு நல்லது அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யூஸ் பாருங்க, எ ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஏஜென்ட். ஒரு வலிமை மிக்க ஆக்சிடேட்டரியா செயல்படுது. ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்கின். நம்ம ஸ்கின்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வாட்டர் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். வெரி யூஸ்ஃபுல். ஸோ ஸ்கின் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நம்ம இதாகுது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் ஆகுது. தேர்ட் ஒன், டு ரிமூவ் த அயன் அண்ட் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஃப்ரம் த வெல் வாட்டர். இந்த வெல் வாட்டர்ல அயன் ஹைட்ரஜன் சல்ஃபேட் இருந்தால் அதை ரிமூவ் பண்றதுக்கு பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ஆட் பண்ணுவாங்க. ஃபோர்த் ஒன், பேயஸ் ரியேஜென்ட். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பேயஸ் ரியேஜென்ட் கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் என்ன பண்ணுது? OH OH மாத்துது, டயாலா மாத்துது. ஸோ டயால் ப்ரிப்பரேஷனுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் என்னது? பேயஸ் ரியேஜென்ட். பேயஸ் ரியேஜென்ட் உங்களுக்கு தெரியும், கோல்ட் டைல்யூட் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்க, குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்ல எஸ்டிமேட் பண்ணதுக்கு எந்த சால்ட் எல்லாம்? பெரசால்ட், ஆக்சலைட் அண்ட் ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் அயோடைஸ். இதெல்லாம் எஸ்டிமேட் பண்றதுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எது பயன்படுது? பொட்டாசியம் பெர்மாங்கனேட் யூஸ் ஆகுது. வெரி இம்பார்ட்டன்ட் நோட், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறோம். பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அசிடிஃபைடா மாத்துறதுக்கு எந்த ஆசிட் ஆட் பண்ணணும்? எய்தர் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆர் நைட்ரிக் ஆசிட் ஆர் சல்ஃபியூரிக் ஆசிட். எதை ஆட் பண்ணா அது பெட்டர் அசிடிஃபைட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம். ஃபர்ஸ்ட் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஆட் பண்ணி பார்த்தாச்சுன்னா நல்லா பாருங்க, HCl cannot be used for making the medium acidic since potassium permanganate react with hydrochloric acid. ஹைட்ரோகுளோரிக் ஆசிடோட பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட் பண்ணிடும். பாருங்க, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் நம்ம வாட்டர்ல போடும்போது குளோரைடு அயான் கிடைக்குது. அந்த குளோரைடு அயான் என்ன ஆகுது பாருங்க, Cl2 என்ன ஆகுது? ஆக்சிடைஸ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. அசிடிக் மீடியம் வேணும்னா நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை ஆட் பண்ண முடியாது. ஏன் ஆட் பண்ண முடியாது? இட் ரியாக்ட் வித் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். குளோரைட் அயான் இஸ் ஆக்சிடைஸ் டு குளோரின். குளோரினா மாறிடுது. அதனால நம்ம ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம், யூஸ் பண்ண முடியாது. அதே சமயத்துல நைட்ரிக் ஆசிடை யூஸ் பண்ண முடியுமா? யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஆல்சோ cannot be used since it's a good oxidation agent. It react with a reducing agent in the reaction. அது போய் ரியாக்ட் பண்ணிடும். நைட்ரிக் ஆசிட் போய் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் ரியாக்ட் பண்ண விடாது. ஸோ நைட்ரிக் ஆசிட் என்ன பண்ண முடியாது? யூஸ் பண்ண முடியாது. நைட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம். சல்ஃபியூரிக் ஆசிட், that is the best. However, sulfuric acid is found to be more suitable. அதுதான் பெஸ்ட். ஏன்னா since it does not react with potassium permanganate. இது பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ரியாக்ட் பண்ணாது. அதனால சல்ஃபியூரிக் ஆசிட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட சூஸ்ல கேட்கலாம், which acid is used to acidified potassium permanganate. To get acidified potassium permanganate கேட்டா கரெக்ட் ஆன்சர் நமக்கு என்ன அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். நல்லா பாருங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். குட். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஈக்குவல் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஈக்குவல் வெயிட் 3 டிஃபரெண்ட் மீடியம் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஆசிட் மீடியம், செகண்ட் ஒன் பேசிக் மீடியம், தேர்ட் ஒன் நியூட்ரல் மீடியம். இந்த 3 மீடியத்துல பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ஈக்குவலன்ட் வெயிட். அது கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலா இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். மாலிகுலர் வெயிட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். ஆசிட் மீடியம்னா ஆசிட் மீடியத்துல எத்தனை எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எவ்வளவு எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்குது, அதை வச்சு சொல்லலாம். செகண்ட் ஒன் பேசிக் மீடியம்னா பேசிக் மீடியத்துல எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணிருக்கு. நியூட்ரல் மீடியம்னா நியூட்ரல் மீடியத்துல நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர்.
எல்லாத்துலயும் உங்களுக்கு தெரியும் மாலிகுலர் வெயிட் ஆஃப் பொட்டாசியம் பெருமாட் இஸ் காமன். பொட்டாசியம் பெருமாடோட மாலிகுலர் வெயிட் காமன், மாறவே மாறாது. அதோட வெயிட் என்ன அப்படின்னா 158. இன் ஆசிட் மீடியம் நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நல்லா பாருங்க, ஆசிட் மீடியத்துல நமக்கு பொட்டாசியம் பெருமாங்கனேட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் KMnO4 முதல்ல பிளஸ் ஆகும். அது எதா மாறுது? +2 மாறுது. KMnO4 Mn2 பிளஸ் ரெடியூஸ் ஆகுது. ஸோ +7 +2 ரெடியூஸ் ஆயிருக்குன்னா எத்தனை மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். 5 electrons. குட், 5 electron டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். ஸோ 158 டிவைட் பை 5 அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதோட ஈக்குவலன்ட் வெயிட் 31.6 இன் ஆசிட் மீடியம். மறந்துடக்கூடாது, ஆசிட் மீடியத்துல அதோட ஈக்குவலன்ட் வெயிட் 31.6. ஏன் 31.6? 5 electrons are involved in the reaction. 5 எலக்ட்ரானை பொட்டாசியம் பெருமாய்ட் கெயின் பண்ணதுனால அது 31.6. இது பேசிக் மீடியம் அப்படின்னு வைங்க. பேசிக் மீடியத்துல பொட்டாசியம் பெருமாங்கனேட் K2MnO4 மாறும். பெருமாங்கனேட் அயான் எதா மாறுது? மேங்கனேட் அயானா மாறுது. MnO4 மைனஸ் எதா மாறும்? MnO4 2- மாறும். ஸோ அதுக்கு எத்தனை எலக்ட்ரான் அது கெயின் பண்ணியிருக்கும்? ஒரே ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணியிருக்கும். +7 +6 மாறி இருக்குது. +7 +6 மாறி இருந்தா ஒரு எலக்ட்ரானை மட்டும் கெயின் பண்ணியிருக்கணும். ஸோ 158 bond to divided by 1. ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 158 தான். அதே 158. ஏன்னா இங்க ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இன்வால்வ் ஆகுது அந்த ரியாக்ஷன். அதே சமயத்துல நியூட்ரல் மீடியம் நம்ம சொல்லியிருக்கோம். நியூட்ரல் மீடியத்துல அது MnO2 ரெடியூஸ் ஆகும். MnO2னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் நமக்கு என்ன? +4. +7 +4 மாறுறதுக்கு எத்தனை எலக்ட்ரானை கெயின் பண்ணணும்? 3. So what is the answer? 52.67. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இன்னைக்கு நல்லா பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் பெருமாய்ட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோம், அதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் அதை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம், வேரியஸ் ஆக்சிடேஷன் இந்த அசிடிக் மீடியம், பேசிக் மீடியம், நியூட்ரல் மீடியத்துல எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஈக்குவலன்ட் வெயிட் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறத சொன்னோம். உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, ஐ வில் எக்ஸ்பிளைன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.